ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி என்ன கற்றுக்கணும்னா கர்த்தர் எந்தெந்த விலகை கொண்டு அற்புதம் செய்தார். அதை வந்து எதை பற்றி எடுத்தாருன்னா நீங்கள் ஒரு ஆளுநி வச்சு ரெண்டாவது பைபிள் ஸ்டடி என்ன எடுத்தாருன்னா சோதரா சமோசி பண்ணுகிற தூதர்களின் பெயர்கள் அதை பற்றி எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன எடுத்தார் சில ஜபத்துக்கான வசனங்கள் உயிர்த்தெழுந்த பின் இயேசு யாரை சந்தித்தார், யார் யார் கண்டார்கள் அப்படி என்பதை பாஸ்டர் மிகவும் அழகாக பிரசங்கித்தார். நான்காவது பைபிள் ஸ்டடியாக வேதம் காட்டும் அறிவியல் மிகப்பெரிய லெசன். இது ரொம்ப அருமையாக இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஐந்தாவது பாடம் சாத்தானின் கத்திரங்களை எதிர்கொள்ள ஆண்டவர் தரும் ஆயுதம். சத்தியம் என்கிற கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆமென். சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ஆமென். விசுவாசம் என்னும் கேடகம், ஆமென். நாம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் குறிப்பிட்டவர்கள், உன் உடம்பில் டாட்டூ போடாதே, ஆமென். பச்சை குத்தக்கூடாது, ஆண்கள் பெண்களின் உடையை போடக்கூடாது, அவிசுவாச அறிக்கை இருக்கக்கூடாது, ஆமென். விசுவாச துரோகம் பண்ணக்கூடாது, ஆமென். குறிக்கேற்க கூடாது, ஆமென். ஆமென் ஆமென். சோதரா சோதரா சோதரா. ஆறாவது பாடம் வேதத்தில் 30 மத்தேயு 27:3 30 வெள்ளி காசுகளுக்காக, லூக்கா 30:20 இயேசு 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார், ஆமென். ஆதியாகமம் 6:15 30 மூலம் உயரம் கப்பல் யோனா, ஆமென். 1 சாமுவேல் 5:4 30 வயதில் கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார், ஆமென். தானியேல் 6:17 30 நாள் வரை 30 நாள் வரை கரியு ராஜாவை தவிர யாரையும் நோக்கி விண்ணப்பிக்க கூடாது, ஆமென். ராஜாக்கள் 6:20 1 ராஜாக்கள் 6:20 30